என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்து நடிகர்களுக்கு உதவினார்ங்கிறது வேற விஷயம். அவர் வந்து அந்த எம்ஜிஆருக்கு பிறகு ஸ்டண்ட் நடிகர்களுக்கு ஸ்டண்ட் இயக்குநர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுத்தவர் அவர். அவருடைய எல்லா படங்களையும் வந்து உங்களுக்கு சண்டை காட்சிகள் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுத்தது இவங்க தான். எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த் ரஜினிகாந்த் இவங்க தான் வந்து அந்த அவங்களுடைய அந்த ஸ்டண்ட் நடிகர்கள் ஸ்டண்ட் டைரக்டர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டண்ட் நடிகர்கள் சங்கத்தில் வந்து ஒரு டிவிக்கும் ஒரு டிவி ஓடிட்டு அந்த டிவி வந்து அந்த சங்கத்துக்குன்னு கொடுத்தது இவர் தான், விஜயகாந்த். அப்போவே அவர் வளர காலகட்டத்தில் இந்த டிவி ஒன்று கொடுத்தாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் சில இதெல்லாம் அங்கே பண்ணியிருக்கார். நடிகர் அந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு அந்த பல அந்த உடற்பயிற்சி கருவிகள் உட்பட எல்லாமே அவங்களுக்கான நல திட்டங்கள்லாம் கொடுத்து அவங்களுக்குலாம் உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் விஜயகாந்த் சாரும் கேப்டனும் வந்து அந்த நடிகர் சங்கத்தை தாண்டி ஸ்டண்ட் நடிகர்களை சண்டை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவங்களை உற்சாகப்படுத்தின வகையில் அடிக்கடி அவங்களுடைய படத்துலையும் நிறைய வேலை கொடுப்பாரு. மற்றவங்களுக்கு அவருக்கான ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் ஓடி போய் உடனே அவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அந்த வகையில் சில ஒரு பொன்னம்பலம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் நடிகர், சண்டை கலைஞர். அவர் வந்து சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதாவது சண்டை கூட்டத்தோடு வர சண்டை நடிகர்களோடு ஆரம்பித்து அப்படியே சோலோவாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம வால்டர் வெற்றிவேலு உட்பட விஜயகாந்த் கூட சில படங்கள் அது சோலோவாக சண்டை போடும்போது கவனிக்கப்படுவாங்க. ஹீரோ கூட அவர் கவனிக்கப்படுறாரு. சோலோவாக ஃபைட் பண்ணும்போது அந்த ஃபைட்டில் வந்து ஹீரோவுக்கான பலம் என்ன, வில்லனுக்கான பலம் என்ன அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் அந்த சோலோ சண்டைகள்லாம் பெரும்பாலும் இருக்கும். அப்போ தான் ஒரு இந்த பொன்னம்பலம் பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளோ ஒரு புஷ்டியாக இருக்கும், இதாக இருக்கும். அதேமாதிரி இவருக்கு அவர் கூட சண்டை போடவருக்கும் அது ஈக்குவலாக ஓரளவு உடல்வாக இருக்கணும், அல்லது திறமை இருக்கணும், சண்டை திறமை இருக்கணும். அந்த வகையில் வந்து ஒரு சோலோவாக நடிக்கும் போது ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அந்த சண்டை கலைஞர்களுக்கு, அந்த ஸ்டண்ட் நடிகர்களுக்கு. ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆசை என்னென்னா, நம்ம இப்படியே ஒரு சோலோவாக ஒரு சண்டை போட்டு அப்படியே போயிட்டு இருந்தால் பெருசாக நம்ம கவனிக்கப்பட மாட்டோம். ஒரு சண்டை, அதாவது அந்த ஸ்டண்ட் மாஸ்டராக மாறும்போது தான் ஒரு படத்துக்கு நம்ம சண்டை அமைக்கும் போது தான் நாமளும் சண்டை போட்டுக்கலாம், நமக்கும் வாய்ப்பு கிடைச்சிடும், நமக்கு கொஞ்சம் பணம் வரும், அதாவது ஒரு வாழ்க்கையை முறையை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டார். அந்த நேரத்தில் வந்து ஒரு சமயம் வந்து கேப்டன் விஜயகாந்தை மீட் பண்ணி அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, கேப்டன் நீங்கள் சோலோவாக இது பண்ணுறோம், அப்பப்போ நீங்கள் ஏதாச்சும் வாய்ப்பு தரீங்க, ஆனாலும் கூட நான் ஒரு மாஸ்டராக மாறணும்னு ஆசைப்பட்றேன், படம் முழுக்க பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் தான் ஒரு இது பண்ணோம், நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி இவரும் சொல்லிட்டார், அதோடு சரி அந்த சொல்லிட்டோம், தெய்வத்திட்ட முறையிட்டாச்சு, அது பார்த்துக்கோ அப்படிங்குவாங்களே, அந்த மாதிரி இவரும் சொல்லிட்டு பண்ணிட்டார், அது கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு வந்து சில படங்களில் பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு இவருக்கு வந்து ஏதோ காலில் அடிபட்டு ஒரு கால் உடைஞ்ச மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அப்புறம் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு மறுபடியும் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் லேசாக நொண்டிட்டு கொஞ்சம் ஓரளவு நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் மறுபடியும் அந்த ஓரளவு கொஞ்சம் கால் வரும்போது திடீர்னு விஜயகாந்த் சார் ஃபோன் பண்ணார். கேப்டன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, இந்த மாதிரி அந்த படத்துக்கு நீ தான் பண்ணுற, உனக்கு நீ தான் மாஸ்டர் பண்ணுப்போ அப்படின்னு. இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாமல் இப்படி ஆச்சு, அதெல்லாம் பயப்படாத விட, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாமல் இறங்கி பண்ணு, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க, அதாவது அதை என்ன நீ ஸ்ட்ரெயின் பண்ணாமல் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோ, முறையாக பண்ணு இப்போ உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொன்னார். அதே மாதிரி அதாவது தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, மேலே முன்னேற முடியாதான்னு நினைக்கும் போது அவரே கூப்பிட்டு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டண்ட் நடிகர்கள் மேலே அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தவர் விஜயகாந்த். எம்ஜிஆருக்கு பிறகு ஸ்டண்ட் நடிகர்கள் மீது மிகவும் பாசம் வைத்திருந்தவர் விஜயகாந்த் என்று பொன்னம்பலம் சொல்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.